அனைவருக்கும் காலை வணக்கம். வெப் டவுன் நியூஸின் இன்றைய காலை நேர செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட புகையிரத பொதிகள் சேவை. தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தயாராகும் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம். ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளமை அம்பலம். அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் நாளை அடையாள வேலை நிறுத்தம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட நீதிமன்ற அனுமதி. பாடசாலை மாணவர்களே டெங்கு நோயால் அதிகம் பாதிப்பு. காத்தான்குடி ஆற்றில் தவறி விழுந்த சிறுவன் உயிரிழப்பு. விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை. போதைப் பொருட்களுடன் 438 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை வரையிலான புகையிரத பொதிகள் சேவை 35 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்டு குறித்த சேவையை ஆரம்பித்து வைத்தனர். அதேவேளை புகையிரத நிலையத்தில் நூலகம் ஒன்றினையும் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து புகையிரத நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளை நாட்டி வைத்தனர். நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன், இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா, ஏ சந்திரமூர்த்தி, ரஜீவன் ஆகியோரும் தேசிய மக்கள் சக்தியின் வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமான பேருக்கு முறைமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும், இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வேறு கைதிகளை விடுவித்தது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த விசாக் பௌர்ணமி தினத்தையொட்டி பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக சில கைதிகளை சிறைச்சாலை நிர்வாகம் சட்டவிரோதமாக மன்னிப்பு வழங்கி விடுவித்ததாக கருதப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பாக கடந்த 6ஆம் திகதி ஜனாதிபதி செயலகத்தால் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் அது குறித்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆவணங்களை பரிசீலித்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பொது மன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த விசாக் தினத்தன்று சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்களை சிறைச்சாலைகளிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிப்பது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கம் நாளை காலை 6 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உப்புல் ரஜித் குமார இதனை தெரிவித்தார். கால்நடை வைத்தியர்களுக்கான தனியான சேவை யாப்பை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதனை நாசப்படுத்த விவசாய அமைச்சின் செயலாளர் தொடர்ந்து முயற்சிப்பதால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இதன் விளைவாக அனைத்து அரசாங்க கால்நடை அலுவலகங்களின் பணிகளும் பாதிக்கப்படுவதுடன் மிருகக்காட்சிசாலை திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம், துறைமுகம், விமான நிலையங்களில் உள்ள விலங்கு தனிமைப்படுத்தல் மையங்கள்
மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள கால்நடை வைத்தியர்களின் சேவைகளின் பாதிக்கப்படும் என்று அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உப்புல் ரஞ்சித் குமார் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட விரும்புவோர், கண்காணிக்க விரும்புவோர் சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றில் விண்ணப்பம் செய்யுமாறு நீதவான் தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் சனிக்கிழமை வரையில் இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 26ஆம் தேதியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் செம்மணி புதைக்குழி தொடர்பாக வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது புதைக்குழி அகழ்வு பணிகளை பார்வையிட விரும்புவோர், கண்காணிக்க விரும்புவோர் சட்டத்தரணிகள் ஊடாக உரிய முறையில் நீதிமன்றை நாடி அதற்கான அனுமதிகளை பெற முடியும் என நீதவான் தெரிவித்திருந்தார். நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களில் அதிகளவானவர் 5 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் தொடர்பில் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பாடசாலைகளுக்கு கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது டெங்கு பெருக்கம் உள்ள இடங்களே அடையாளம் காணப்பட்டால் பாடசாலை அதிபரே பொறுப்பேற்க வேண்டும். அதன்படி அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை நேரங்களில் கைகள் மற்றும் கால்களை மறைக்கும் ஆடைகளை அணிவதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நிலைமை குறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ரன இந்த நோய் நிலைமைகள் குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். காய்ச்சல், வாந்தி பேதி, கை மற்றும் கால் வலி என்பவை ஏற்பட்டால் உடனே வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் சிக்கன்குனியா வைரஸ் தொற்றினால் ஏற்படும் உடல் வலிகளை குறைப்பதற்காக வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் பாராசிட்டமால் மாத்திரைகளை உட்கொள்ளுமாறும் வைத்திய நிபுணர் அத்துல லியனபத்ரன தெரிவித்துள்ளார். பழைய கல்முனை வீதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் காத்தான்குடி ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலை வேளையில் வீட்டிலிருந்து தனியாக வெளியேறிய சிறுவன் ஆற்றங்கரை பகுதியை நோக்கி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வேளை ஆற்றின் கரையிலே நின்றபோது தவறி நீரில் விழுந்துள்ளார். சிறுவன் வீடு திரும்பாமல் இருப்பதை கவனித்த பெற்றோர்கள் அருகாமை உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் சம்பவ இடத்தை அண்மித்து பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகள் பார்வையிட்ட போது இதில் ஆற்றை அண்மித்து அமைந்துள்ள கமராக்களில் சிறுவன் தனியாக நடந்து செல்வது மற்றும் ஆற்றங்கரையை நோக்கி செல்லும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியிருந்தன. அதன் அடிப்படையில் பிரதேச மக்கள் ஆற்றில் தீவிர தேடுதல்களை மேற்கொண்டனர். தேடுதலின் போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் ஆற்றிலிருந்து ஜனாசாவாக மீட்கப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெப் தமிழ் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன.